கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரர்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மிகுந்த இரக்கம் அவருடைய தயவுனாலும் கூட இந்நாள் வரையிலும் நம்மை ஜீவனோடு காத்து ஆவிக்கேற்ற ஆகாரத்தையும் தந்து கிருபையாக நம்மை போஷித்து வழிநடத்தி வருகிறார். அதற்காக கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் கூட எடுத்துக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்நாளிலும் கூட உங்கள் அனைவரையும் முகமுகமாக சந்திக்கவும் தேவனுடைய மகத்துவம் உள்ள சத்திய வார்த்தைகளை கூட உங்கள் மத்தியிலே பேசவும் அடியனுக்கு தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அதற்காக கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கூட எடுத்துக்கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்திலை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய உடன் அங்கங்களாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்திலை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் தென்காசி பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்திலை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, விசேஷமாக அடியேன் சார்ந்திருக்கிறதான ஈரோடு பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்திலை கூட உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்நாளிலும் கூட தேவனுடைய மிகுந்த கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் கூட நாம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பானது தேவனுடைய நன்மையும் பிரியமும் என்ற தலைப்பில் தான் நாம பார்க்க போறோம். அன்பான சகோதரர்களே, தேவனுடைய நன்மையும் பிரியமும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு ஆதார வசனமாக ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆம் சகோதரர்களே, இப்ப இந்த வசனமானது இந்த சுவிசேஷ காலத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்ட இந்த வசனம். இந்த நிருபங்கள்ல நாம் பார்க்கும்போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். இது நமக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில அநேகமான சத்தியங்கள் நாம கேட்டிருப்போம். ஏன்னா இந்த வசனங்கள் அடிப்படையில நம்ம பட்டாம்பூச்சி குறிச்சி கூட என்ன பண்ணியிருப்போம், நம்ம கேட்டிருப்போம். ஏன்னா அது மறுரூபமாகக்கூடிய ஒரு, அதாவது எப்படி புது சிருஷ்டி வந்து அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளாக அந்த மறுரூபத்துக்குள்ளாக மாறுது அப்படிங்கிற குறித்து பார்த்திருப்போம். ஆனா நாம இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, தேவனுடைய நன்மையும் பிரியமும் என்ற தலைப்புல தான் நாம் பார்க்க போறோம். ஆனா இது வந்து தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் இருக்கக்கூடிய புது சிருஷ்டியை தேவன் எப்படி தெரிந்து கொள்கிறார்? தெய்வீக திட்டத்துல தேவன் எப்படி இந்த புது சிருஷ்டியை இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு அழைப்பை நமக்கு தந்திருக்காருங்கிறத குறித்து நாம் பார்க்க போறோம் அன்பான. அப்போ இங்க நான் பார்க்கிற இந்த வசனத்துல இன்னைக்கு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா, இன்றைக்கு தேவனோடு நல்மனச்சாட்சி உடன்படிக்கை செய்த நாம் ஒவ்வொருவரும் கூட இது ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா, இந்த பூமியில நான் வாழும் நாட்களில எப்படி இருக்கணும்னு சொல்றாருங்க. அப்படின்னா ஒத்த வேஷம் தரிச்சிட்டு இருக்கிறதா? பக்தியான வேஷத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறதா? அப்படி கிடையாது. ஏன்னா அத குறிச்சு ஒரு தீத்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல ஒரு லிஸ்டே போடுவாரு. நீங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு பலனை மறுதலிக்க இருப்பீங்கன்னு சொல்லி. அப்ப அங்க நெறைய லிஸ்ட் போட்டு வருவாரு. என்ன அப்படின்னா, இந்த பூமியில இப்படியெல்லாம் வாழக்கூடாது. இப்படித்தான் வாழணும்னு ஒரு முறை இருக்கு. அப்ப வேஷம்னா என்னங்க? இன்னைக்கு வசனம் கூட இருக்கு. மனுஷன் எப்படி இருக்காங்க? வேஷமாகவே தெரிகிறான். ஆனா நாம இங்க பார்க்கிறோம். அப்போ நீங்கள் இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டி ஒரு கிறிஸ்தவர்களாக ஒரு நடிப்பான வாழ்க்கை வாழ முடியாது. புரியுங்களா? ஆனா உண்மை புது சிருஷ்டியா இருக்கிறவங்க கிறிஸ்துவை போலவே வாழுவாங்க. பெயரளவுல இருக்கிற புது சிருஷ்டி தான் வேஷமாகவே தெரிவாங்க. அதனால தான் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. அப்போ தேவனுடைய நன்மை அப்படின்னு எடுத்துட்டா அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு அநேக
தெய்வீக திட்டங்கள்ல நாம பார்க்கும்போது, தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்க்கும்போது, இது எல்லாமே இந்த சிருஷ்டிப்பு எல்லாமே யாருக்காகவே தேவன் படைச்சிருக்காரு. இந்த தெய்வீக திட்டங்கள்ல இருக்கக்கூடிய மிருகங்கள், ஆ கொடி, மரங்கள், செடிகள், ஆ பரலோகத்துல இருக்கக்கூடிய தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் இது எல்லாமே தேவனுடைய திட்டங்கள்ல இருக்குது. ஆனா இந்த திட்டத்துல இது எல்லாத்தையும் யாருக்காகத்தான் படைச்சாரு தேவன்? யாருக்காக படைச்சார்? யார சொன்னாங்க? குமாரனுக்காக தான் படைச்சாரு. இவ்வளோ ஒரு சிருஷ்டிப்பு எல்லாமே பார்க்கும்போது 6 நாள் சிருஷ்டித்தாரு. கடைசி 6வது நாள்ல என்ன பண்ணாருங்க? பூமியில மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ 6வது நாள் பூமியில மனுஷனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாக, ஒவ்வொரு காலங்கள்ல தேவன் தெய்வீக திட்டங்கள்ல அவர் ஒவ்வொன்னையும் சிருஷ்டித்தார். ஆனா இது எல்லாத்தையும் யாருக்காக சிருஷ்டித்தார்ன்னா, தம்முடைய குமாரனுக்காக. வசனம் வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. கொலோசியருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 16. ஏனென்றால் ம். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ம். பரலோகத்திலுள்ளவைகளும் ம். பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய ம். காணப்படுகிறவைகளும் ம். காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் ம். துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரைக் கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரைக் கொண்டும், அவருக்கென்றும் அப்ப இது எல்லாமே பரலோகத்துல இருக்கிறதையாவது சரியா, பூமிலோகத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்குங்க? பிதாவாகிய தேவனுடைய குமாரனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப பிதாவாகிய தேவனுடைய குமாரன், ஒரே பேரான குமாரனுக்காகவே சிருஷ்டிக்கப்படுது அப்படின்னா, தேவன் ஆதியிலேயே உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னதாக, இந்த பூமியை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அவருடைய சிந்தையில இருந்துச்சு. தேவனுடைய சிந்தையில தம்முடைய குமாரனுக்கு ஒரு மணவாட்டி வகுப்பார். உடன் சுதந்திரர் ஆகக்கூடிய ஒரு புது சிருஷ்டியை எங்க தான் தேர்வு செய்யணுங்கிறது அவருக்கு சிந்தையில இருந்துச்சு அப்படின்னா, இந்த பூமியில இந்த மனுக்குலத்தின் மத்தியில தான் தேர்வு செய்யணுங்கிறது அவருடைய சிந்தையில இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கு எல்லா சிருஷ்டிகளையும் காட்டிலும் தேவனுடைய உன்னதமான சிருஷ்டி, தேவனுடைய பார்வையில உன்னதமான சிருஷ்டி என்ன அப்படின்னா, புது சிருஷ்டி தாங்க. தேவனுடைய உன்னதமான சிருஷ்டி, இந்த புது சிருஷ்டி தான் உன்னதமான சிருஷ்டி. அப்போ தேவனுடைய பார்வையில எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் தன்னுடைய குமாரனுக்கு இங்க தான் அந்த முழு மனுக்குலத்திலிருந்து தான் தேவன் தேர்வு செய்யணுங்கிறதுக்காகத்தான் தேவன் பூமியில யார சிருஷ்டித்தாரு? ஆதாமை. அப்ப பாருங்க ஒவ்வொரு தெய்வீக திட்டங்கள்ல ஆதாமை எதுக்காக இந்த பூமியில படைச்சார்? ஆதாமை எதுக்காக தேவன் வந்து இங்க பூமியில படைச்சார்? உருவாக்குனார். முழு மனுக்குலமும் வந்து இந்த பூமி எப்படிப்பட்டது அப்படின்னா அன்பான சகோதரர்களே, தேவன் வந்து பூமிய படைச்சாரு. ஆனாலும் கூட இந்த பூமிய படைக்கும்போது வெறுமையா இருக்கும்னு படைக்கவே கிடையாதுங்க. ஏசாயா 45:18 நாம் வாசிக்கும்போது, ஏசாயா 45:18 வாசிங்க. சிறையில இருக்கும் பாருங்க. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் ம், அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து ம். அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பாத்தீங்களா? அப்போ பூமியை வெறுமையாக சிருஷ்டிக்கவே இல்ல. தேவன் பூமியை சிருஷ்டித்தாரு. ஆனா பூமியை குடியிருப்புக்காக சிருஷ்டித்தார். அப்ப மனுஷன் பூமியில குடியிருக்கோணும் அப்படின்னா, பூமியில எதுக்காக பூமியில மனுஷன் வாழணும்? இன்னைக்கு பூமியில வாழக்கூடிய மனுஷங்க இருக்காங்கல்ல. அவங்க எதுக்காக இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? நன்மை, தீமையை அறிந்து கொள்ளணும். நன்மை, தீமையை அவன் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். இந்த குணலட்சணங்கள்ல எங்க தான் கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு நல்ல இடம் அப்படின்னா, இந்த பூமி தாங்க. இந்த பூமி தான் ஒரு நல்ல இடங்கிறாரு. அதுக்கு பாருங்க ரீஃபரன்ஸ் நம்பர்ல பாருங்க. அ ஆதாம்ன்னு இருக்கும் பாருங்க.
ஆதாம் படைத்த நூல். அத படிங்க. மேல படிங்க. இது மிகவும் நன்றாக இருந்தது. ஆதாம் உடல் ரீதியாகவும், ம். மன ரீதியாகவும், ஒழுக்க ரீதியாகவும் பரிபூரணமாக கடவுளுக்கு திருப்திகரமாக இருந்தார். பார்த்தீங்களா? இப்போ முதல் மனிதனாக ஆதாமை இந்த பூமியில படைக்கும்போது, தேவன் ஒவ்வொரு சிருஷ்டியும் பார்க்கும்போது, எல்லாத்தையும் எப்படித்தான் பார்த்தாருங்க? பரிபூரணமா இருக்கிறது, அது எல்லாமே நன் நல்லா இருக்குது அப்படி பார்த்தார். அப்போ ஒவ்வொன்றையும் நல்லதென்று கண்டார். ஒவ்வொன்றையும் என்ன சொன்னாருங்க? நல்லதென்று கண்டார். நல்லதென்று கண்டார்னா, தேவனுடைய பார்வையில எது பரிபூரணமா இருக்குதோ, அத மாத்திரம் தான் தேவன் நல்லதுன்னு பார்ப்பார். மத்தது நல்லதுன்னு சொல்லவே மாட்டார். அப்போ இது ஆதாமை கூட பார்க்கும்போது, தேவன் என்ன சொல்றாருங்க? இது நல்லதென்று பார்க்கிறாரு. தேவனுடைய மனசுக்கு எப்படி இருந்துச்சுங்களா? திருப்தியா இருந்துச்சு. அப்ப தேவனுடைய மனசுக்கு திருப்தியா இருக்கிறார் அப்படின்னா, ஆதாம் எப்படிப்பட்டவரா இருக்காரு பாருங்க. அதுல சொல்றாரு. ஆ, அதாவது மன ரீதியிலாகவும், சரீர ரீதியிலயும், ஒழுக்க ரீதியிலும் எப்படி இருந்தாருங்க? ஆதாமு பரிபூரணமா இருந்தார். அதனால தேவன் பார்த்துட்டு நல்லதென்று கண்டார். அவருடைய மனசுக்கு திருப்தியா இருந்துச்சுங்க. அதே தான் கீழ நாம் பார்க்கும்போது வாசிங்க. இவ்வுலக படைப்பின் தலைசிறந்த படைப்பு, ம், பௌதீக பூமியானது ம். ஆசீர்வாதங்களின் ஒரு நல்ல களஞ்சியமாகவும், பார்த்தீங்களா? இந்த பூமியானது ஆசீர்வாதத்துல ஒரு நல்ல களஞ்சியம். மனிதனின் சக்திகளை பயன்படுத்துவதற்கும், மனுஷனுடைய சக்திகளை பயன்படுத்துவதற்கு எதுதான் சிறந்த இடம்? மனுஷனுடைய சக்திய பயன்படுத்துறதுக்கு எதுதான் சிறந்த இடம்? இன்றைக்கு கண்டுபிடிப்புகள் நெறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா, அதெல்லாம் தேவனுடைய ஞானத்துல தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா, அந்த சக்திகள பயன்படுத்துறதுக்கு எந்த இடம் தாங்க? பூமி தான். பார்த்தீங்களா? அதான் சொல்றாரு, இது மனிதனின் சக்தியை பயன்படுத்துவதற்கு அவனது ஒழுக்கம். இன்றைக்கு ஒழுக்கம் எங்க கற்றுக்கொள்ள முடியும்? இந்த பூமியில தான். ஒரு நல்ல குணலட்சணங்கள கற்றுக்கொள்ள எங்க தாங்க? இந்த பூமி தான். பாருங்க. அதான் சொல்றாரு பாருங்க. அவனது ஒழுக்கம் மற்றும் வளர்ச்சிக்கும், அ, அவனது நித்திய வீடு மற்றும் ஆதிக்கத்திற்கும் ஒரு நல்ல இடம். இது ஒரு நல்ல இடம். அப்ப இந்த பூமி தேவன் வெறுமையா இருக்க சிருஷ்டிக்கவே இல்லைங்க. அன்பான சகோதர. அப்போ மனுஷன் குடியிருப்புக்காகவே சிருஷ்டிக்கிறார். அப்போ தேவனுடைய சிருஷ்டிப்புல நாம பார்க்கும்போது அன்பான சகோதர, சகலமும் பார்த்தீங்கன்னா, நல்லொழுக்கமும் கிரமமாய் இருக்குது. ஆனாலும் கூட நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே, இந்த வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும்போது, இது புது சிருஷ்டிக்காகவே சொல்லப்பட்டது. ஏன்னா, தேவனை பற்றுகிற அறிகிற அறிவுக்குள்ளாக நாம நாளுக்கு நாள் வளரும்போது தான், நம்முடைய மனசு என்னாகுங்க? மறுரூபமாகும். தேவன் எப்படிப்பட்ட பரிபூர்ணமான சிருஷ்டிப்பையெல்லாம் சிருஷ்டித்திருக்காரு. அப்படிங்கிறத குறிச்சு தேவனுடைய ஞானம், தேவனுடைய அன்பு, வல்லமை இது இந்த 4 குணலட்சணங்களை நாம் நாளுக்கு நாள் தெரிஞ்சு கொள்ளும்போது தான், நம்முடைய இருதயத்துல நம்முடைய சிந்தையில என்னாகுங்க? மறுரூபம் ஆக முடியும். அப்படி நாம் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சொல்லே, அப்போ எல்லா சிருஷ்டிகளையும் காட்டிலும் புது சிருஷ்டி எப்படிப்பட்டதுங்க? எல்லா சிருஷ்டிகளையும் புது சிருஷ்டி வித்தியாசமானது, தனித்தன்மை உடையதுமாறு. அத கூட அதாவது புது சிருஷ்டி துரைதனங்களிலுமிருந்தும், அதாவது தூதர்களிடமிருந்தும், மனிதர்களிடமிருந்தும் முற்றிலும் வித்தியாசமானது. புது சிருஷ்டி எப்படிங்க? தூதர்களுடைய கூட்டத்திலிருந்து, மனுஷங்க மத்தியிலிருந்து புது சிருஷ்டி எப்படிங்க? வித்தியாசமானது. அதான் சொல்றாரு, இது வித்தியாசமானது. இது தனித்தன்மை உடையதுங்கிறார். புது சிருஷ்டி எப்படிங்க? தனித்தன்மை உடையது. பரலோக பிதா அவருடைய கிரியைகள் ஒவ்வொன்றிலும் பிரியப்பட்டிருக்கிறார். ஏனெனில் அவருடைய கிரியைகள் எல்லாம் பூரணமானது. தேவனுடைய கிரியைகள் அத்தனையுமே என்னங்க? பூரணமானது. பரிபூரணமான ஒரு கிரியைகள். அப்போ எல்லாத்தையும் அவர் பிரியப்படுறாரு. ஆனா இந்த புது சிருஷ்டி தனித்தன்மை உடையது. அப்போ சிருஷ்டியில ஒவ்வொரு ஒவ்வொரு வர்க்கமும், ஒவ்வொரு வகை தன்னைத் தானே பூரணமா இருக்கு. அப்ப பாருங்க, புது சிருஷ்டி அப்ப தனித்தன்மை உடையது அப்படின்னா, அப்ப எல்லா சிருஷ்டிகளையும் காட்டிலும் தேவன்
புது சிருஷ்டிய எப்படி பார்க்கிறாருங்க? நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒத்த சாயலாக இருக்கு. அப்போ நாம இந்த தேவனுடைய நன்மையும், பிரியமும் அந்த தலைப்புல நாம இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அப்போ தேவனுடைய படைப்புகள் அத்தனையுமே நன்மைக்கு ஏதுவாகவே படைச்சிருக்கு. ஏன்னா நமக்கு வசனம் இருக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும்போது, யாக்கோபு 1:17ல நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகரின் பிதாவினிடத்திலிருந்தே இறங்கி வருகிறது. அப்போ நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகரின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படின்னா, அப்போ தேவனிடத்திலிருந்து நன்மையை நம்ம அநேகம் பெற்றுக்கொண்டிருக்கோம். இன்றைக்கு நாம கூட இந்த அழைப்பில வந்தத கூட மிகப்பெரிய ஒரு நன்மை தேவன் செஞ்சிருக்கார் நமக்கு. ஏன்னா இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஏன்னா நம்முடைய மனக்கண்கள் தேவன் ஓப்பன் பண்ணலைன்னா, இந்த அழைப்புக்குள்ள நான் வர முடியுங்களா? இன்னைக்கு கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனா நாம கலைவினரும், தூசியும், குப்பையுமா இருக்கிற நம்ம, தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? இந்த மனக்கண்கள ஓப்பன் பண்ணாரு. தேவனை பற்றிய அறிவுக்குள்ளாக வளரணுங்கிறதுக்காக தான் தேவன் நம்ம மனக்கண்களை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா, தேவனுடைய சிருஷ்டிப்பு எப்படிப்பட்டது? தேவன் எப்படிப்பட்ட பரிபூரணமான சிருஷ்டிகர்? அப்படிங்கிறத குறிச்சு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ அதத்தான் சொல்றாரு. அப்போ தேவன் ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் சிருஷ்டிக்கப்படும்போது, ஒவ்வொன்றுக்கு காலங்கள் தேவனுடைய கரங்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. ஏன்னா ஒரே நாள்ல எல்லாம் சிருஷ்டித்துட்டாரா? இந்த பாருங்க, அந்த தேவனுடைய திட்டங்கள் அனைத்தும் காலங்கிற ஒரு முக்கியமான காரியமா இருக்குன்னு அதுல பார்க்கும்போது ரீபின் நம்பர் பார்த்தீங்கன்னா, 1760. ரீபின் நம்பர் 1760 பார்க்கும்போது, தேவ திட்டங்கள் அனைத்திலும் காலங்கள் ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. ஏன் அப்படின்னா, நாம இன்றைக்கு தேவனோடு உடன்படிக்கை செய்த நாட்கள் வரைக்கும், நமக்கு கூட இன்னும் 1000 ஆண்டு அரசாட்சி சீக்கிரம் நிறைவுக்கு வருமா? அப்படிங்கிறது கூட இருக்கும். ஏன்னா நாம உடன்படிக்கை செய்த முன்பாக ரொம்ப காலங்கள் கூட இருக்கு. ஆனாலும் கூட அதுல சொல்றாரு, நாம் கேட்ட ஆசீர்வாதங்களை பெற தாமதமாகி சகிப்புத்தன்மையின் சோதனைகளால் நாம் பல அ பலமாக ஆட்கொள்ளப்படும்போது, சோர்ந்து அதிருப்தி அடைதல் கூடாது. ஏன் அப்படின்னா, தேவன் மனிதனை குடியேற்றுவதற்காக பூமியை சிருஷ்டித்து பண்படுத்த சில காலம் எடுத்த பின்னர் மனுஷனை அதிலே குடியேற்றினார் அப்படிங்கிறார். என்ன பண்ணாருங்க? தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்திருப்பாரு? 42,000 42,000 வருஷத்துல தான் பூமியில வந்து ஆதாம் என்ன பண்ணாருங்க? சிருஷ்டித்தார். அப்ப ஒவ்வொரு காலங்களுக்குள்ளாகவே ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் தேவன் செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வச்சிருக்காரு இல்லைங்களா? அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்த குறிச்சு இங்க பார்க்கும்போது அன்பான சகோதரரே, அப்போ பாவத்தில விழுந்த பாவத்தில் மனிதன் விழுந்தபோது, இரட்சகரை உலகத்தில் அனுப்பும் வரை குறித்த காலத்திற்கு தீமையை பூமியில் அனுமதித்தார். அனுமதித்தார் இல்லைங்களா? இரட்சகர் உடனே வந்துட்டாருங்களா? பாவத்தில ஆதாம் விழுந்த உடனே மீட்டெடுக்கிறதுக்காக வந்தாரா? கர்த்தர் இயேசு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருந்தார் தேவன். அந்த ஏற்ற காலத்துல தான் தேவன் வந்து தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்புனாரு கூட பார்க்கிறோம் அன்பான சகோதரரே. அதே போலத்தான் கிறிஸ்துவோட கூட மகிமையில் ஆட்சி செய்யும்போது வாசிங்க. பாவத்திலே மனிதன் விழுந்தபோது அ, இரட்சகரை உலகில் அனுப்பும் வரை ம். குறித்த காலத்திற்கு தீமையை பூமியிலே அனுமதித்தார். பார்த்தீங்களா? குறித்த காலத்திற்கு பூமி என்ன பண்ணுங்க? தீமையை அனுமதித்தார். வாசிங்க. கிறிஸ்துவோடு மகிமையிலே ம். ஆட்சி செய்ய திருச்சபையை ஆயத்தம் பண்ணுவதற்கு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். இது ஒரு குறித்த காலம் வச்சிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே உடனுக்குடன் ஒரு மாயாஜாலம் மாரி கிடையாதுங்க. தேவன் ஒவ்வொரு காலங்கள்ல இப்போ நம்ம பாருங்க இந்த திருச்சபைய ஆயத்தம் பண்றதுக்கு எப்பருந்து தேவன் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காருங்க. 2000 வருஷமா என்ன பண்றாருங்க? இன்றைக்கு ஆயத்தப்படுத்திட்டே இருக்காரு. 1,40,40,000 பேர கரெக்ஷன் பண்றது என்ன ஆயிட்டு இருக்குங்க? இன்னும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது.
அப்போ இதுக்கு ஒரு காலங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்ப தேவனுடைய கரங்கள்ல காலங்கள் ஒரு மிக, மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் பார்க்கிறோம். கிறிஸ்துவோட மகிமையில் ஆட்சி செய்ய திருச்சபையை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்காரு பார்க்கிறோம். அடுத்து. திருச்சபையாகும்படி ம். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு அங்கத்தின் தனிப்பட்ட நடவடிக்கைகளை ம். ஒழுங்குபடுத்தவும், சீர்படுத்தவும் குறிப்பிட்ட ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். பாத்தீங்களா? ஒவ்வொரு அங்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் குடுத்திருப்பாருங்க தேவன். தேவன் அழைக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் குடுப்பாரு. நீங்க இந்த காலத்துக்குள்ளாக என்னுடைய குமாரனுடைய சாயலை நீங்க தரித்துக் கொள்ளணுங்கிறது தேவனுடைய சிந்தையில இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும். இது எல்லாம் நாம காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் அன்பான சகோதர சகோதரி. அப்ப இது போலத்தான் தேவன் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒரு குறித்த ஒரு காலத்தை வச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, அதான் சொல்றாரு, தனிப்பட்ட நடவடிக்கையிலேயே ஒழுங்குபடுத்துவதற்காக. ஒவ்வொரு அங்கங்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கையில என்ன பண்ணுது? ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட காலங்கள அவங்களுக்கு என்ன பண்றாரு? தேவன் கொடுத்திருக்கிறார் அன்பான சகோதரர். ஆ. ஏற்ற காலத்திலே ம். நம் ஜெபத்திற்கும் தாமதமின்றி மறவாமல் பதிலளிப்பார். ஆமா. அன்பான சகோதரர். அப்போ நாம ஜெபத்துக்கு நம்ம பதிலளிப்பாருன்னு பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. தேவன் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார் கூட பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, நாம அநேக முறை வந்து இந்த பலவீனத்துல விழுந்துடுறோம். ஆனா நம்ம கிருபாசன தண்டைக்கு போகும்போது, தொடர்ந்து இந்த அழைப்புக்குள்ளாகவே நாம ஓடிட்டு இருக்கிறோம் அன்பான சகோதரர். அதனால நம்மளுடைய ஜெபத்துக்கு தேவன் என்ன பண்றாருங்க? பதில் அளிக்கிறார்ன்னு கூட பார்க்கிறேன் அன்பான சகோதரர். அப்போ இந்த ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் நாம் பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, அப்போ பூமியில ஆதாமை சிருஷ்டிக்கும்போது, காலங்கள் அவருடைய கரங்கள்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்போது, இந்த பூமியில ஆதாமை சிருஷ்டிக்கும்போது கூட, தேவன் ஆதாமுக்கு ஒரு கட்டளை குடுத்தாரு. என்ன கட்டளை குடுத்தாரு அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க ம், விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ தேவன் முதல் மனிதனை படைச்சுட்டாரு. ஆனா அவரு பரிபூரணமா இருக்காரு. தேவன் நல்லதென்று கண்டாரு. அந்த ஆதாமை பார்த்து, ஆதாம் இடத்துல இந்த கட்டளை குடுத்தாரா? ஏவாள் இடத்துல குடுத்தாரா? ஒரு கேள்வி. ஆதாம் இடத்துல இந்த கட்டளை குடுத்தாரா? ஏவாள் இடத்துல குடுத்தாரா? ஆதாம் இடத்துல தான் இந்த கட்டளை குடுத்தாரு. ஏன்? ஆதாம் தான் பரிபூரணர். ஏன்னா ஆதாம தான் படைக்கும்போது பரிபூரணரா படைச்சு, அவருடைய மனசுக்கு திருப்தியானது நல்லதென்று கண்டார். அவர் மத்தியில தான் ஒரு கட்டளை குடுக்குறாரு. நீ நித்திய ஜீவனோடவே இந்த பூமியில இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்ற கட்டளைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டீன்னா, நீ என்ன பண்ணுவ? நித்திய ஜீவனோடவே இருக்கலாம். அதுக்கு தான் தேவன் சொல்றாரு, நன்மை, தீமை அறியத்தக்க விருட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னாரு. அப்ப இதுலயே 2 வந்துருச்சு. நன்மை என்ன? தீமை என்ன? அப்படின்னா, நன்மைங்கிறது கீழ்ப்படுதல். தீமைங்கிறது கீழ்ப்படியாமை. அப்போ நன்மை அப்படின்னா ஜீவன். கீழ்ப்படியாமைங்கிறது மரணம். அப்ப நீ எதை செலக்ஷன் பண்ற? அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாம் எத தேர்வு செய்தாரு? தீமையை தேர்வு செய்தார். அப்ப அதனால தான் இன்னைக்கு முழு மனுக்குலமும் தீமைக்குள்ளாக இருக்குது. அப்போ நாம் பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த முழு மனுக்குலத்தையும் தீமைக்குள்ளாக தேவன் வந்து இந்த மனுஷன் வந்து விழுந்து போவாருங்கிறது தெரியுமா? தெரியாதுங்களா? கண்டிப்பா தெரியும். தேவனுக்கு இந்த முழு மனுக்குலத்துல இந்த ஆதாம் வந்து விழுந்து போவாருங்கிறது தெரியுமா? தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அப்படி விழுந்து போவார்ன்னு தெரிஞ்சாலும் கூட, தேவன் ஏற்ற காலங்கள்ல தம்முடைய குமாரன் மூலமாக ஒரு மீட்பை குடுத்தார். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ம். அப்போ இந்த மீட்பை குடுக்கும்போது, தம்முடைய குமாரனை உடனே உடனே வந்து என்ன பண்ணலைங்க? இந்த பூமிக்கு
அனுப்பல அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதரர். அப்போ குமாரனை பூமிக்கு உடனே அனுப்பல. ஆனாலும் கூட ஏற்ற காலங்கள்ல தான் தேவன் என்ன பண்ணாருன்னா, பூமிக்கு அனுப்புனான்னு கூட பார்க்கிறேன் அன்பான சகோதரர். அப்போ ஆதாமை வந்து உடனே வந்து அவர் வந்து அந்த விடுதலைக்குள்ளாக இருந்து எடுக்கறதுக்காக வல்லினாலும் கூட அன்பான சகோதரர்களே, அப்போ ஆதாமை தேவன் எப்படி பார்த்தார்? அப்படின்னா, ஆதாம் வந்து இந்த கட்டளைக்கு மீறிருவாரு. பாவத்துல விழுந்துருவாரு. ஆனாலும் கூட நாம் அவர மீட்டெடுக்கணுங்கிறது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவருடைய சிந்தையில இருந்துச்சு. அதனால தான் தேவன் வந்து அவருடைய குமாரனை ஏற்ற காலங்கள்ல பூமிக்கு அனுப்புறதா கூட பார்க்கிறோம் அன்பான சகோதரர். அத கூட நாம் பார்க்கலாம். அதான் சொன்னாரு. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:15 வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் ம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ம், பகை உண்டாக்குவேன். ம், அவர் உன் தலையை நசுக்குவார், ம். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பார்த்தீங்களா? அப்போ இந்த வசனமானது இது யாருக்காகவே சொல்லப்பட்டது? பாருங்க, முதல் இந்த பைபிள்லயே முதல் வாக்குத்தத்தம் இதுதான். முதல் வாக்குத்தத்தம் இந்த வசனம் தான். ஆனா இந்த பைபிள்ல முதல் வாக்குத்தத்தமா இருந்தாலும், இது யாரை குறித்து பேசுது இந்த வாக்குத்தத்தம்? தேவனுடைய சிந்தையில இருந்துச்சு, புது சிருஷ்டியை குறிச்சு பேசுது. அப்போ இந்த புது சிருஷ்டி தான் என்ன பண்ணுவாங்க? அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் குதிங்காலை நசுக்குவார். உனக்கும் உன் வித்து அவள் வித்து பகையை உண்டாக்குவேன். அப்ப இந்த வசனம் பார்க்கும்போது, அப்போ ஆதாம் விழுந்தாலும் கூட தம்முடைய குமாரன் மூலமாகவும், தம்முடைய குமாரனோடு இணைந்து இருக்கக்கூடிய உடன் சுதந்திரா இருக்கக்கூடிய சபை வகுப்பார் மூலமாகவும் இந்த பூமி மனுக்குலத்தை ஆசீர்வதிப்பேன்ங்கிற வசனம் தான் இந்த வசனம். அப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சிந்தையில ஆரம்பத்திலேயே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே புது சிருஷ்டி என்ன பண்றாருங்க? இந்த பூமியில மீட்டெடுக்கணுங்கிறது இருந்துச்சு அன்பான சகோதரர். அப்ப நாம் பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ தேவன் வந்து இந்த புது சிருஷ்டிய தேவனுடைய சிருஷ்டிப்புல அநேக சிருஷ்டிகள் இருக்கு. மாபெரும் சிருஷ்டிகரோடுங்க மாபெரும் சிருஷ்டிகரோடு. அப்படி மாபெரும் சிருஷ்டிகரோடு நாம் நம்முடைய நம்மை அவருடைய ஆத்துமா நண்பனாக மனதில் எண்ணிக்கொண்டு, இந்த புது சிருஷ்டிக்கான தெய்வீக ஒழுங்குமுறையின் தத்துவத்தை யோசித்து பார்க்கும்போது, யெகோவா தேவன் இந்த புது சிருஷ்டியை குறித்து தனக்குள்ளாக சிந்திக்கிறாரு. அப்படின்னா, இந்த புது சிருஷ்டிங்கிற இந்த திவ்ய சுபாவத்தை நான் யாருக்கு கொடுப்பேங்கிறது அவருக்குள்ள யோசனை. ம். மாபெரும் சிருஷ்டிகரோடு நாம் நம்மை மாபெரும் சிருஷ்டிகரோடு ம், நாம் நம்மை அவருடைய ஆத்ம நண்பர்களாக ம், மனதில் எண்ணிக்கொண்டு ம், இந்த புதிய சிருஷ்டிகளுக்கான தெய்வீக ஒழுங்குமுறையின் தத்துவத்தை யோசித்து பார்க்கும்போது ம், யெகோவா தேவன் இந்த புதிய சிருஷ்டியை குறித்து தனக்குள்ளாக பின்வருமாறு சிந்திப்பதை நாம் கற்பனை பண்ணி பார்க்கக்கூடும். ம். இந்த மகத்துவமான முறைமைக்கு அல்லது வகுப்புக்கு மறுரூபமாகும்படியான மேன்மையான சிலாக்கியத்தை எந்த வகுப்பை சேர்ந்த தேவபுத்திரருக்கு அருளுவேன். பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய சிந்தையில இந்த மகத்துவமான இந்த திவ்ய சுபாவத்தை எந்த வகுப்பாருக்கு நான் குடுப்பேன்? அப்போ தேவனுடைய சிருஷ்டிப்புல நாம் பார்க்கிறோம். இப்போ கேருபீன்கள் இருக்கிறாங்க, சேராபீன்கள் இருக்கிறாங்க, தேவதூதர்கள் இருக்காங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப இதுல யாருக்கு நானு இந்த சுபாவத்தை நான் கொடுப்பேன்? அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்தது
மனிதன், தூதர்கள், சேராபீன்கள் இருக்கும். மனிதன், தூதர்கள் ம், தூதர்கள், சேராபீன்கள், ம், கேருபீன்கள், ம். பிரதான தூதன் ஆகிய எல்லா வகுப்பினரும் என் சாயலிலேயே இருக்கிறார்கள். பாத்தீங்களா? இப்ப எல்லாருமே என்னுடைய சாயலாவே இருக்கிறாங்க. ஆ. என்னுடைய திட்டம் முற்றுப்பெறும் நிலையை வந்தடைந்து பரீட்சை எல்லாம் முடிவு பெறும்போது ம், ஒவ்வொரு வகுப்பினரும் தன்னுடைய சொந்த ஸ்தானத்தில் பூர்ணராக இருந்து மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பார்கள். ஆனால் அவர்களில் யாருக்கு திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாகும் ம், சால சிறந்த ஆசீர்வாதங்களையும் சந்தர்ப்பங்களையும் நான் கொடுப்பேன். ம். பாத்தீங்களா? இந்த திவ்ய சுபாவத்தை யாருக்கு கொடுப்பேன்ங்கிறது தேவனுடைய யோசனை. நம்முடைய 7ஆம் தூதன் ஆ 6வது வால்யூம்ல 2வது அத்தியாயத்துல இங்க பேசுறாரு. புது சிருஷ்டிங்கிற அத்தியாயத்துல தான் இந்த பாடமானது இருக்கு அன்பான சொல்லி. நீங்க வேணாலும் வீட்ல போய் படிச்சு பாருங்க. அப்போ இந்த யாருக்கு நானு கொடுப்பேன் அப்படின்னு அவருடைய சிந்தையில இருந்துச்சு. அப்ப இந்த யாருக்கு கொடுப்பேன்னு பார்க்கும்போது, தேவனுடைய அனந்த ஞானத்தினால, இது யாருக்கு தான் அந்த திவ்ய சுபாவத்தை கொடுப்பேனுங்கிற அந்த எண்ணம் யாருக்கு வந்துச்சுன்னா, தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறது யாருங்க? தம்முடைய ஒரே பேரான குமாரன். அவருக்கு தான் கொடுப்பேங்கிறது அவருடைய சிந்தையில வந்தது. உயர்ந்த சிருஷ்டியாகவும் உயர்ந்த சிருஷ்டியாகவும், ம், எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களில் முதன்மையானவராகவும், ம், அவருக்கு அடுத்தபடியாக வல்லமையுள்ள தேவனாகவும் இருக்கிறவரும், ம், அவர் எல்லாம் மூலமாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ம். தன்னுடைய பிதாவும் சிருஷ்டிகருமானவருக்கு எல்லா வகையிலும் உண்மையையும் விசுவாசத்தையும் காட்டியவருமாகிய இயற்கையாகவே முதற் பேறானவர்தான் பிதாவின் மனதில் உடனடியாக வருவார். பாத்தீங்களா? எல்லா சிருஷ்டியை காட்டிலும் உடனடியா தேவனுடைய மனசுல வந்தது யாருங்க? தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு தான் இந்த திவ்ய சுபாவத்தை கொடுப்பேங்கிறது அவருடைய சிந்தையில வந்துச்சுன்னு. அடுத்தது முதலாவதாக அவருக்கே திவ்ய சுபாவத்தையும் முதலாவதாக ம், அவருக்கே திவ்ய சுபாவத்தையும் அதன் மகிமையையும் கனத்தையும் சாவாமையையும் அடைகிற சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். ம். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருப்பதும் எல்லாவற்றிலும் முதல்வராயிருப்பதும் தேவனுக்கு பிரியமாயிற்று. வசனம் நாம் பார்க்கிறோம் கொலோசியர்ல 1ஆம் அதிகாரம் 18 சகலமும் பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருப்பதும் எல்லாவற்றிலும் முதல்வராய் இருப்பதும் தேவனுக்கு பிரியமாயிரு. கர்த்தர் இயேசு தான் பிதாவாகிய தேவனுக்கு முதல்வராய் இருக்கும்படியாக இந்த திவ்ய சுபாவத்தை கொடுக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமாயிற்று அன்பான சகோதரர். அப்போ கர்த்தர் இயேசுவுக்கு இந்த திவ்ய சுபாவத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, அப்போ கர்த்தர் இயேசு அடிச்சுவடை பின்பற்றக்கூடிய நமக்கு கூட திவ்ய சுபாவத்தை கொடுக்கிறார். எப்படின்னு அன்பான சகோதரர்களே, அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தம்முடைய குமாரனுக்கு தான் இந்த திவ்ய சுபாவத்தை கொடுப்பேன்ங்கிறது தேவன் வந்து நிர்ணயிச்சிருக்காரு அப்படின்னா, இன்றைக்கு நமக்கும் கூட நம்ம எல்லாத்தையும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை முன்குறிச்சிட்டார். இன்றைக்கு நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்குங்காட்டி தான் இந்த அழைப்புக்குள்ளேயே நாம் வந்திருக்கிறோம். இல்லைன்னா நம்ம இந்த அழைப்புக்குள்ள வர முடியுமா? இந்த அழைப்புக்குள்ளேயே வர முடியாது அன்பான சகோதரர். அப்ப இந்த அழைப்புக்குள்ளேயே நம்ம வர முடியாது அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் இங்க இருக்காது. ஸ்லைட்ல இருக்காது. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் ம், குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு ம், அவர் தோற்றத்திற்கு முன்னே ம். கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாத்தீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மை அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணிட்டாருங்க? தெரிந்து கொண்டாரு. இந்த புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நமக்கு, புது சிருஷ்டியுடைய வாய்ப்புக்குள்ள வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டாருங்க? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார் அன்பான சகோதரர். அப்போ இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வச்சிருக்காரு அப்படின்னா, அவருக்கு நன்மையும் பிரியமான ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா, இன்றைக்கு புது சிருஷ்டி தாங்க தேவன் நோக்கி பார்க்குது. அப்போ பாருங்க அதுதான் அவருக்கென்றும் அவரைக் கொண்டும் இது எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க? சிருஷ்டித்தார் அப்படின்னா,
அப்ப தேவன் தம்முடைய குமாரனுக்காகவே இந்த சகலத்தையும் சிருஷ்டித்தாரு. ஆனாலும் கூட இன்றைக்கு தேவனுடைய குமாரனுடைய உடன் அங்கங்களா ஆகக்கூடிய நமக்கும் கூட என்ன பண்ணியிருக்காருங்க? இந்த உல எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், துரைதனங்களுக்கு மேலான ஒரு ஸ்தானத்தை நமக்கு குடுக்க போறாரு அன்பான சகோதரரே. அப்ப இந்த திவ்ய சுபாவத்துல நாம போய் உட்காரணும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை? ஒன்றும் இல்லைங்க. ஆதாம் வந்து நித்திய ஜீவனோடு இருக்கிறதுக்கே தேவன் முதல்ல டெஸ்ட் என்ன வச்சாரு? சோதனைகளும், பரீட்சைகளும். இதே சோதனைகள் தான் ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்கும் தேவன் வச்சிருக்காரு. சோதனைகளும், பரீட்சைகளில வந்து பாஸ் பண்ணுனா மாத்திரம் தான் எங்க போ முடியும்? இந்த ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஆதாமுக்கு வைக்கப்பட்ட அந்த சோதனைகளும், பரீட்சையிலும் ஆதாம் என்ன ஆயிட்டாரு? விழுந்துட்டாரு. ஆனா, அதே 2ஆம் ஆதாமாகிய கர்த்தர் இயேசு அந்த சோதனைகளும், பரீட்சைகளும் எப்படி இருந்துச்சுங்க? கடுமையான சோதனைகளும், பரீட்சைகளும் கர்த்தர் இயேசுவுக்கு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாருங்க? வந்து ஜெயிச்சாருன்னு கூட பார்க்கிறோம். அதே போலத்தான் நமக்கு கூட இந்த புது சிருஷ்டிய இந்த திவ்ய சுபாவத்துக்குள்ளாக நாம போனோம் அப்படின்னா, ஒவ்வொரு அங்கங்களுக்கும் கடுமையான சோதனைகளும், பரீட்சைகளும் உண்டு. கடுமையான சோதனைகளும், பரீட்சைகளும் இல்லாம அந்த புது சிருஷ்டியின் அங்கங்களாக, அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அங்கங்களாக மாற அது. அப்ப கடுமையான சோதனைகளும், பரீட்சைகளும் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கு முன்பாக ஓடி முடிச்சவங்கள பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள்லாம், அவங்கலாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மரிச்சிருக்காங்க. நமக்கு தெரியும் அவங்க எல்லாமே இன்னைக்கு மகிமையில இருக்கிறவங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே எப்படி இருக்காங்க? 1,40,000 பேர்ல ஒரு அங்கங்கள்ல ஒரு அங்கமா இருக்கிறவங்க பார்த்தோம். அப்ப அவங்களுடைய மரணமெல்லாம் எப்படி சம்பவிச்சது? அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்ப அது போல நான் வாழ்றோமா? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்படுற இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் அப்படிங்கிற வார்த்தைக்கு, அப்ப நம்ம ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? அப்படிங்கிறது நம்மை நாமே பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா, அப்போ நாம இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய புத்திமதி என்ன அப்படின்னா, இந்த இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நான் நடந்து கொள்ளணும் நாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிக்கலாம். ஸ்லைடுல பாருங்க. ஆதலால் ம், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் ம், உங்களுக்குச் சொல்லுகிற புத்தி என்னவெனில், ம், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, ம், மிகுந்த மனத்தாழ்மையும், சாந்தமும், நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி, ம், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையைக் காத்துக் கொள்வதற்கு ம், ஜாக்கிரதையாயிருங்கள். ம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. பார்த்தீங்களா? அப்போ நமக்கு பார்க்கும்போது, இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை நாம் நடந்து கொள்ளும்போது, நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இப்போ நாம இந்த பூமியில வாழும் நாட்கள்ல, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிருக்கிறோமா? இல்ல நாம உண்மையான கிறிஸ்துவாக நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? ஏன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் உடன்படிக்கை செய்தவங்க அத்தன பேருமே உண்மையான புது சிருஷ்டி கிடையாது. பெயரளவிலயும் புது சிருஷ்டி இருக்கிறாங்க. உண்மையான புது சிருஷ்டி இருக்கு. பெயரளவு புது சிருஷ்டியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி இருப்பாங்க? ஒத்த வேஷமா இருப்பாங்க. அப்படின்னா வேஷம்னா என்ன? இந்த இந்த பூமியில இந்த கிறிஸ்டியானிட்டி இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தின்படி, எல்லா பாரம்பரியத்தையும் அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு, எல்லா அ வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இந்த பூமியில எப்படி செல்வந்தரா வாழணுமோ, அதவே வாழ்ந்துட்டு, இந்த பூமிக்கு ஒத்த வேஷத்திலேயே இருப்பாங்க. ஆனா, உண்மை புது சிருஷ்டி என்ன பண்ணுவாருன்னா, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருங்க? விட்டுருவாரு. பூமிக்குரிய குறிக்கோள்கள், நோக்கங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருவாருங்க? தேவனுக்காக இழப்பாரு.
அப்போ இந்த பூமியில ஒத்த வேஷம் தெரியாம யார் ஒருவர் கிறிஸ்துவைப் போல வாழ்றாங்களோ, அவங்க தான் உண்மையான புதுசு. அப்போ நாம பெயரளவுல இருக்கிற புது சிருஷ்டியா? நம்மை நாம என்ன பண்ணணும்? நிதானித்து பார்க்கணும். அப்போ இதுதாங்க நமக்கு சோதனைகளும், பரீட்சைகளும் இதுதாங்க சோதனை நமக்கு. தேவன் என்ன பரீட்சை வைக்கிறாரு? சோதனை என்ன வைக்கிறாரு நமக்கு? தேவன் அழைச்சுட்டாரு. இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா நான் நடந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த பூமியில வாழும் நாட்கள்ல நமக்கு என்ன டெஸ்ட், சோதனை வச்சிருக்காரு? இந்த அழைப்புக்குள்ள நான் அழைச்சுட்டேன். நீங்க எனக்கு பிரியமா நீங்க வாழ்றீங்களா? இல்ல பூமிக்கு இல்ல உங்களுடைய மாமிசீக குறிக்கோளுக்கு பிரியமா நீங்க வாழ்றீங்களா? மாமிசீக பிரகாரமான உலக நம்பிக்கைக்கு உரியதா வாழ்றீங்களா? எதுக்காக நீங்க வாழ்றீங்க? தேவன் எதிர்பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரு. பார்க்க மாட்டாருங்க. கண்டிப்பா பார்ப்பார். ஏன்னா, நமக்கு குடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் விலை உயர்ந்த ஆசீர்வாதம். அதுக்கு மதிப்பே இல்லைங்க. ஏன்னா, தேவன் வந்து உடனே ஒரு ஒரு வேலை செஞ்ச ஒரு வேளை தேவன் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, எல்லா சிருஷ்டியும் சிருஷ்டித்த மாரியாவே திவ்ய சுபாவத்தையும் டக்குன்னு எடுத்து குடுத்துருக்கலாம். குடுத்துருக்கலாமா இல்லைங்களா? வாங்க உங்களுக்கு தான் திவ்ய சுபாவம் அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாருன்னா, அவங்க பரலோகத்துல போயி அவங்க எப்படி இருப்பாங்க தேவனுடைய பார்வையில? அதுல கூட 7ஆம் தூதன் அதுல போட்டிருக்காரு. அவர்கள் அழிக்க முடியாதவர்களாக இருக்கும் என்பது. வாசிங்க அதான். அவர்கள் அழிக்கப்பட முடியாதவர்களாக, அ, நித்தியமாக வாழ்க்கை முழுவதும் அ, குற்றவாளிகளாக, பாவிகளாக தேவன் நோக்கினபடியே, அ, காலகட்டத்தில் பூமியின் அழகிய படைப்பின் அ. மேல் அநேக கரைதிரைகளோடு காணப்படுவதை நாம் எளிதில் பார்க்க முடிகிறது. ஒருவேளை திவ்ய சுபாவத்த அப்படியே இந்த டெஸ்ட், சோதனைகள், பரீட்சைகள் எதுவுமே இல்லாம குடுத்துட்டாரு அப்படின்னா, அவங்க பாவ கரைகளோடு என்றென்றைக்குமே அவங்களுக்கு ஏன்னா தேவன் அந்த சுபாவத்த குடுத்துட்டாருன்னா மறுபடியும் அழிக்க முடியுமா? அவங்கள அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. அந்த திவ்ய சுபாவத்த குடுத்தாருன்னா அவ்வளவுதான். அவங்கள அழிக்கவே முடியாது. அப்ப தேவனுடைய பார்வையில எப்பவுமே அவங்க எப்படித்தான் பார்த்துட்டே இருப்பாரு? கரைகள், பாவங்களோடவே அவங்கள பார்த்துட்டே இருப்பாரு. அதனால தாங்க அந்த மாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான், தேவன் இந்த பூமியில நமக்கு என்ன பாடம் வச்சிருக்காரு அப்படின்னா, சோதனைகளும், பரீட்சைகளும் மிக மிக அவசியம்னு பார்க்கிறாரு அன்பான. அப்ப தேவனுடைய பார்வையில சோதனைகளும், பரீட்சைகளும் நமக்கு இருந்தால் மாத்திரம் தான், நம்ம இந்த திவ்ய சுபாவத்தையே பெற்றுக்கொள்ள முடியும் அன்பான சகோதர சகோதரி. வாசிங்க. தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றிலும் மிகவும் போற்றப்படத்தக்க ஆ, வகுப்பினரை அவர்கள் இன்றும் அநித்தியமுள்ளவர்களாக, ஆ, மரணத்திற்கு ஏதுவானவர்களாக, ஆம், இன்னொரு சிருஷ்டிப்பின் அங்கத்தினர்களாக இருக்கும்போது, ம். அவர்களை கடுமையாகவும் மிக முக்கியமாகவும் சோதிப்பதற்கு தேவன் தெரிந்தெடுத்துக் கொண்ட அவரது ஆழமான ஞானமுள்ள திட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆம் சகோதரி. அப்போ தேவனுடைய சிருஷ்டிப்புல எல்லா சிருஷ்டியும் காட்டிலும், இந்த திவ்ய சுபாவத்துல இருக்கக்கூடிய சபை அங்கங்கள் குறிச்சு பேசும்போது, எல்லாவற்றிலும் மிகவும் போற்றத்தக்க வகுப்பினர். அப்படின்னா, கேருபீன்கள், சேராபீன்கள், எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாத்துக்கும் மேல என்னங்க? இதுதான் திவ்ய சுபாவம். அப்ப இந்த திவ்ய சுபாவத்துக்குள்ளாக போறவங்க, அப்ப எந்த அளவுக்கு இந்த கடுமையான பரீட்சைகள் தேவன் குடுக்கிறார் அப்படின்னா, இந்த பூமியில கிறிஸ்துவைப் போல ஒருவர் வாழ்ந்தா மாத்திரம் தான், அந்த சாயலை நம்ம தரித்துக் கொள்ள முடியும் அன்பான சகோதர சகோதரி. அப்போ பாருங்க, தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அ காலகட்டங்கள்லயும் நமக்கு சோதனைகள், பரீட்சைகள் அதிகமாறது எப்பங்க? பஸ்கா காலங்கள்ல. கரெக்ட்டா இல்லைங்களா? அப்போ சோதனைகளும், பரீட்சைகளும் பஸ்கா காலங்கள்ல தான் நமக்கு அதிகமான பாடங்கள் வரும். ஏன்? அப்படின்னா, கர்த்தர் இயேசு இந்த பூமியில அந்த பஸ்கா காலங்கள்ல தான், அவரு மரிக்கும் தருவாயில தான்
அவருக்கு கடுமையான சோதனைகள் இருந்துச்சு. இருந்துச்சா இல்லைங்களா? அப்ப அந்த கடுமையான சோதனைகள்ல கர்த்தர் இயேசு யாரை யாரு யார் பக்கத்துல நெருங்கி தேவனோடு ஜெபம் பண்ணாரு? தேவனிடத்துல போய் நெருக்கமா நெருங்கி ஜெபம் பண்ணும்போது தான் தேவன் என்ன பண்ணாருங்க? அதுலருந்து அந்த சோதனையிலிருந்து என்ன பண்ணாருங்க? பலன் குடுத்தாரு அவர். தூதரை கொண்டு பலன் குடுத்தார் கூட அப்ப அதே போலத்தான் நமக்கு கூட இந்த சோதனைகளும், பரீட்சைகளும் எப்பதான் அதிகமா வரும்? பஸ்கா காலங்கள்ல தான் நமக்கு சோதனைகளும், பரீட்சைகளும் அதிகமா வரும் அன்பான சகோதரர். அப்போ அப்போ சோதனைகளும், பரீட்சைகளும் தான் நமக்கு இந்த திவ்ய சுபாவத்திற்கு நம்மை கொண்டு போகும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செயல்முறையில் திவ்ய சுபாவமானது இருக்கும் பாருங்க. சிஸ்டர். இதே செயல்முறையை ம், திவ்ய சுபாவமுள்ள புதிய சிருஷ்டிகளோடு சம்பந்தப்படுத்தும்போது, ம், இந்த தன்மையில் பரிபூரணத்துக்கேதுவான ம், அவர்களுடைய சிருஷ்டிப்பும் தொடர்ந்து வந்த அவர்களுடைய சோதனையும் ம், சரிவராதது ஏன்? ம், திவ்ய சுபாவத்தின் முக்கியமான ஒரு குணம் சாவாமை ஆகும். ம், மேலும் இந்த வார்த்தை மரணமற்ற நிலை என்று அர்த்தப்படும்போது ம். அர்த்தப்படுத்த படுத்தும்போது எந்த ஒன்றும் திவ்ய நிலையில், சாவாமையில், மரணமற்ற நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டு, அதன் பின் சோதிக்கப்படும்போது பரீட்சிக்க பரீட்சிக்கப்படும். இப்போ இதுக்கு நான் பார்க்குறோம். இந்த திவ்ய சுபாவத்த வந்து தேவன் உடனே குடுக்கல. சோதனைகளும் பரீட்சைக்கு பின்னாடி தான் குடுக்குறாரு. அப்ப இது வந்து நம்ம இங்க சொல்றோம் 7ஆம் தூதன் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, ஒருவேள அவங்க உடனே குடுத்திருந்தாருன்னா என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய பார்வையில என்றைக்குமே குற்றவாளியாவே பாவ நிலையிலே இருக்கிறத குறிச்சு பேசுறாரு அன்பான சகோதரர். அப்போ நாம் பார்க்கிறோம் கர்த்தர் இயேசு இந்த பூமியில வரும்போது, தேவனுடைய சித்தத்தை அவர் எப்படி செய்தார்? தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்தார் அப்படின்னா, தேவனிடத்துல கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகத்தான் தேவனுடைய சித்தத்தை தம்முடைய சொந்த வார்த்தையை பேசினாரா? அப்போ கர்த்தர் இயேசு பூமியில வந்திருக்கும்போது, முதலாவது கர்த்தர் இயேசுவை சாட்சி கொடுத்தது யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் எப்படி சாட்சி கொடுத்தாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சாட்சி கொடுத்தார். அப்போ அந்த சாட்சிகளை காட்டிலும் கர்த்தர் இயேசு செய்த கிரிகள் மேலான ஒரு சாட்சியை கொடுத்தது தேவனுடைய தேவன் குடுக்கிற சாட்சிங்கிறாரு. தேவன் குடுக்கிற வசனம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 36 வாசிங்க. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் ம். மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. பார்த்தீங்களா? யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. ஆ, அதென்னவெனில், ஆ. நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும், நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே, பிதா என்னை அனுப்பினார் என்று என் என்னைக் குறித்து சாட்சி கொடுக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ யோவான் கொடுத்த சாட்சியை காட்டிலும் மேன்மையான ஒரு சாட்சி எனக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நான் நிறைவேற்றும்படி பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும். அப்போ பிதாவாகிய தேவன் என்ன சொல்லியிருக்காருங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கெங்க பிரசங்கம் பண்ணணுங்கிறத என்ன பண்ணியிருக்காருங்க. கர்த்தர் இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. எந்தெந்த சூழ்நிலையில எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே கற்றுக் கொடுத்திருக்காரு. கற்றுக் கொடுத்தாருன்னா என்னங்க? இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு மாணவர் போனான்னா கற்றுக் கொடுத்தா தானே அவங்களுக்கு தெரியும். கற்றுக் கொடுக்கலைன்னா தெரியாது. அதே போலத்தான் கர்த்தர் இயேசு பூமியில வந்திருக்கும்போது, பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் கொடுத்திருக்காரு. அப்ப எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து, அப்ப நான் செய்கிற கிரிகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்குது. பின்பற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்தது. நான் செய்கிறதுமான கிரிகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்குது. அப்போ பிதாவாகிய தேவன் தான் இந்த பூமியில கர்த்தர் இயேசுவை அனுப்பினாருன்னு சொல்லி, அவருடைய கிரிகளை என்ன பண்ணுதுங்க?
காட்சி கொடுக்கிறது பார்க்கிறோம் அன்பான சகோதரர். அப்போ நாம கூட இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய கிரியைகளை பார்த்து மற்றவங்க சொல்லணும். என்னன்னு? இவங்க கிறிஸ்துவை போலவே இருக்கணும். அதனால தான் சொல்றாரு, இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க இது யாரை குறித்து சொன்னது? கர்த்தர் இயேசு புது சிருஷ்டியை குறித்து இங்க பேசுறார். அப்ப ஒரு புது சிருஷ்டி இந்த பூமியில இப்படித்தான் வாழணும். புது சிருஷ்டி எப்படி வாழணும்? உங்கள் நற்கிரியில் கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படியான ஒரு இந்த பூமியினுடைய வாழ்க்கை வாழணும் அன்பான சகோதரர். அப்போ அப்படி வாழும்போது தான் புது சிருஷ்டியான வாழ்க்கை நம்ம வாழ்வோம் அன்பான சகோதரர்களே. அப்போ இந்த சோதனைகள், பரீட்சைகள் அப்படின்னா, அப்போ எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னாலும் சரியா, பூமியில மனுக்குலமாகட்டும், ஆதாமுக்கு எப்படி ஒரு பரீட்சை வச்சாரோ, அதே தான் இன்றைக்கு நமக்கு கூட பரீட்சை இருக்குது. ஏன்னா இன்றைக்கு நாம எல்லாருமே தேவனுடைய பார்வையில நாம இருக்கும்போது, எப்படிப்பட்ட ஒரு பார்வையில இருக்கிறோம் நாம? பாவிகளா? நாமெல்லாம் பாவிகளா? தேவனுடைய பார்வையில கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டனால, நீதியின் வஸ்திரம் தரிச்சிருக்கிறதுனால, தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாருங்க? பரிபூரணரா பார்க்கிறார். அப்ப தேவன் நம்மை பரிபூரணரா பார்க்கும்போது, நம்ம பரிபூரணமான நம்முடைய பார்க்கும்போது, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்? பூரணமான கிரியை இருக்கணும். அப்படின்னா நற்கிரியைகளை செய்யணும். அப்ப நற்கிரிகளை செய்தா மாத்திரம் தான், நாம அந்த மகிமைக்குள்ளாக போக முடியும். நமக்குள்ள நற்கிரி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, மகிமைக்குள்ள போக முடியுங்களா? போக முடியாது அன்பான சகோதரர். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதன் பாருங்க. மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னதாக தெய்வீக ஆலோசனையில் ஏற்கனவே புது சிருஷ்டியின் வரைபடம் ஒரே பேனாரோ தன்னுடைய தகுதியை நிரூபிப்பதற்காக சோதனைகளும், நெறிமுறைகளும், அவமானங்களும் தேவை என்பதை மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னதாக தெய்வீக ஆலோசனையில் ஏற்கனவே புதிய சிருஷ்டியின் வரைபடமும் இதுல பாருங்க தெளிவா இருக்கு. இந்த வசனத்த இந்த இந்த பேராகிராஃப்ல நாம் பார்க்கும்போது, மனிதன் பூமியில சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தெய்வீக ஆலோசனை ஒண்ணு இருக்கு. தேவனுடைய தெய்வீக ஆலோசனையில ஏற்கனவே புது சிருஷ்டியினுடைய வரைபடம் இருக்கு. வரைபடம்ன்னு என்னங்க? புது சிருஷ்டி அப்படின்னா, சோதனைகள், அவமானங்கள், பாடுகள் மத்தியில தான் அவங்க இந்த புது சிருஷ்டியா வர முடியும் அப்படிங்கிறத தேவனுடைய வரைபடம் இருக்கு. அப்ப அதான் சொல்றாரு பாருங்க. ஒரே பேரானவர் தன்னுடைய தகுதியை நிரூபிப்பதற்காக ஆ. சோதனைகள் புது சிருஷ்டியிலே முதல் புது சிருஷ்டி யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதல் பேரானவர். அப்போ முதல் பேரானவர் தான் புது சிருஷ்டி அப்படின்னா, அவருக்கு தான் முதலாவது அந்த டெஸ்ட்டே வந்துச்சு. வந்துச்சா இல்லைங்களா? அப்ப அந்த முதலாவது டெஸ்ட் தான் எப்படி சொல்றாரு பாருங்க. ஆ. சோதனைகள், நெறிமுறைகள், அவமானங்கள் மற்றும் தேவையான வேறு அனுபவங்களுக்கு உட்பட்டு ம். புதிய சிருஷ்டியின் தலையாகவும் ம். முதல் முதல்வரானவராகவும் ம். தெரிந்தெடுக்கப்படுவதும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. பார்த்தீங்களா? அப்போ புது சிருஷ்டியுடைய முதல் பேரானவர், முதல் புது சிருஷ்டி ஆகறதுக்கு தேவன் அவர்கிட்ட தகுதி எதிர்பார்த்தாரு. யார்கிட்ட? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்திருக்கும்போது, அவர் மத்தியில ஒரு தகுதிய எதிர்பார்த்தார். என்ன தகுதி எதிர்பார்த்தார்? பாடுகள் மத்தியில அதான் சொல்றாரு, சோதனைகள், நெறிமுறைகள், அவமானங்கள். அப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இயேசுவுக்கு நடந்த அவமானங்கள் நமக்கு தெரியும். தெரியுமா இல்லைங்க? அப்போ காரி துப்புனாங்க, முள்முடிய பின்னி அடிச்சாங்க, அப்புறம் கன்னத்துல அறைஞ்சாங்க, தேவ தூஷணம் சொல்றான்னு சொன்னாங்க. இது எல்லாமே பெரிய அவமானம் அவருக்குள்ள இருந்துச்சு. இந்த அவமானத்தின் மத்தியில, இந்த கடுமையான சோதனையின் மத்தியில, நீ நிரூபித்து காட்டுறியாங்கிறத தேவன் பார்த்தார்.
அப்படி பார்க்கும்போது தான் அதை தேவன் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அப்படியே நிரூபிச்சு காட்டினார். பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் மத்தியில கர்த்தர் இயேசு என்ன பண்ணாருங்க? வாழ்ந்தாரு. அப்ப அதே போலத்தான் நமக்கும் கூட பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் இந்த பூமியில வரும். அப்போ வரும்போது நாம கூட யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தர் இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. கர்த்தர் இயேசுவுக்கு நடந்த இந்த முன்மாதிரியை நாம நோக்கி பார்க்கும்போது தான், நாம கூட எப்படி இருப்போம்? அதே போல அந்த சோதனைகள ஜெயிப்போம். ஏன் அப்படின்னா, கர்த்தர் இயேசு தேவனிடத்துல ஜெபம் பண்ணும்போது கடைசியாக, "நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல." அப்போ யாரை குறிச்சு சொல்லியிருக்கிறாரு? நம்மள குறிச்சு தான் சொல்றாரு. யார் ஒருவர் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாங்களோ, அவங்க தான் நம்ம உலகத்துக்குரியவங்க கிடையாது. ஏன்னா கர்த்தர் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் கூட, அவங்களுக்காகத்தான் கர்த்தர் இயேசு ஜெபம் பண்ணாரு. என்னன்னு? "நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல." அப்ப நாம கூட உலகத்தார் கிடையாது. இந்த பூமியில வாழும் நாட்கள நாம உலகத்தார்ங்கிற ஒரு வேஷத்துல நாம உலக ஜனங்களோடு நம்ம ஒரு வேஷம் தரிச்சுட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா, அது உண்மையான ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கை வாழ முடியாது. அன்பான சகோதர சகோதரி. ஏன்னா நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் விலையுயர்ந்த ஆசீர்வாதம். திவ்ய சுபாவம் உண்டான ஆசீர்வாதம். ஏன்னா தேவன் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும்போது, இந்த ஸ் இந்த திவ்ய சுபாவத்த கேருபீன்களாகட்டும், சேராபீன்களாகட்டும், மனிதர்களாகட்டும், ஆதாம் ஆகட்டும், இதை இச்சிச்சிருப்பாங்களா? இதை எனக்கு குடுத்திருந்தா பரவாயில்லையே! அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? ஏன்னா இவங்க எல்லாருமே எப்ப தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அந்த திவ்ய சுபாவத்தை குறிச்சு, இது எல்லா சுபாவத்தை காட்டிலும் இது மேன்மையான சுபாவம். திவ்ய சுபாவம். கனம், மகிமை, அழியாமைங்கிற சுபாவம். இது தேவனுடைய சுபாவம். இதை நாம் என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் குடுத்தால் மாத்திரம் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறது யாருக்கு தெரியும்? கேருபீன்கள், சேராபீன்கள், தூதர்கள், மற்ற மனிதர்கள் எல்லாருமே அப்ப போற்றி புகழுவாங்க. போற்றி புகழுவாங்க இல்லைங்களா? அப்ப இது யாருக்கு தேவன் குடுக்குறன்னு பிராமிஸ் பண்ணிருக்காரு. தேவன் யாருக்கு இந்த சுபாவத்த குடுக்குறன்னு பிராமிஸ் பண்ணிருக்காரு. 2 பேதுரு 1 அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 1:4 வாசிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, ம், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, ம். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவைகளினாலே யாருக்கு அளிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு? நமக்கு. இந்த நமக்குங்கிற வார்த்தை நாம ஒவ்வொரு டைமும் நமக்கு உச்சரிப்பு பண்ணி பாருங்க. அப்போ இந்த ஆசீர்வாதம் தேவன் வாக்குறுதி குடுத்திருக்காரு அப்படின்னா, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆவதற்காகத்தான் அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, அப்ப நாம என்ன பண்ணக்கூடாதுங்க? இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் விலையுயர்ந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நாம இந்த வாக்கு தத்தத்தை நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்துல பதிவு. ஏன்னா இது உலக ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் கிடையாது. தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் கிடையாது. தூதர்களுக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரா? இல்ல துரைத்தனத்துல அதாவது கேருபீன்களுக்கு கொடுத்திருக்காரா இந்த வாக்கு தத்தம்? ம். இல்ல ஆதாமுக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரா? ஆதாம் பரிபூரணர் தானே. இந்த வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரா? ஆதாமுக்கு கொடுக்கல. நமக்கு கொடுத்திருக்காரு. அப்போ நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருக்காரு அப்படின்னா, தேவன் இந்த அழைக்கப்பட்ட அழைப்புல எவ்வளவு ஒரு விசேஷித்தமான நன்மையான காரியங்களை நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு நன்மைன்னு எடுத்துட்டா எவ்வளவு நன்மை இருக்குங்க. தேவன் நமக்கு நன்மை செய்றாரா இல்லைங்களா? என்னென்ன நன்மை செய்றார்?
தேவ தூதர்களை கொண்டு பராமரிக்கிறாரு. நான் உடன்படிக்கை நாள் முதற்கொண்டு நமக்கு தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. பாதுகாக்கிறாரு, பராமரிக்கிறாரு, போஷிக்கிறாரு. பூமிக்குரிய தேவைகளையும் நமக்கு தேவன் செய்றாரு. அப்புறம் நமக்கு நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய உற்றார் உறவினர்களை என்ன பண்ணாருங்க? பாதுகாத்து வழி நடத்துறாரு. நம்ம குழந்தைகளை நம்ம என்ன பண்றாரு? பாதுகாத்து வழி நடத்துறாரு. நமக்கு ஆவிக்கேற்ற ஜீவியத்துல நாம் வளர்ச்சி அடையறதுக்கான அநேக சோதனையின் மத்தியிலும் நம்ம கூட இருக்காரு. அந்த சோதனையில தப்பித்துக் கொள்ளும் போக்கியும் நமக்கு குடுக்குறாரு. நம்முடைய பாவங்களை வந்து மன்னிக்கிறாரு. எல்லாத்தையும் நாம பெற்றுக்கொள்றோமா இல்லைங்களா? இதெல்லாம் நன்மை இல்லையா? உடனே ஒரு பாவம் செஞ்சுட்டோம் பலவீனத்துல. உடனே நம்ம எங்க ஓடுறோம்? கிருபாசன தண்டைக்கு போகும்போது தேவன் நம்மை மன்னிக்கிறாரா? ஏன்னா எப்படி மன்னிக்கிறாரு? இவங்க மண்ணு, பலவீனர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாருங்க? மன்னிக்கிறாரு இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் நன்மையானதை நாம தேவனிடத்துல நிறைய பெற்றுக்கொள்றோம். நன்மையானதை பெற்றுக்கொண்டுட்டு அவருக்கு பிரியமா வாழணும் இல்லைங்களா? நன்மை எல்லாத்தையும் நிறைய பெற்றுக்கொள்றோம். நன்மையானதை நாம பெற்றுக்கொள்றோம். ஆனா அவருக்கு பிரியமா வாழணுமா இல்லையா? அதான் சொல்றாரு அன்பான சகோதரரே. அதான் தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை நீங்கள் பகுத்தறிந்து என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஏன்னா தேவன் விரும்பக்கூடிய காரியம் என்ன? நமக்குள்ள நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்ப தேவன் விரும்பக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நாம என்ன பண்ணணும்? பரிசுத்த உள்ளவர்கள் ஆகணும். ஏன் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, "நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்ன்னு" சொல்றாரு. அப்போ கர்த்தர் வந்து பரிசுத்தரா இருக்காரு அப்படின்னா, நாமளும் பரிசுத்தமா இருக்கும்போது தான் கர்த்தர் பிரியமா இருப்பார் நம்ம. எப்படி பரிசுத்தமாகிறது? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இது எல்லாமே வாக்குத்தத்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது எல்லாமே வாக்குத்தத்தம். இது எல்லாத்தையும் நாம என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயத்துல ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கும்போது தான் நம்முடைய இருதயத்துல சிந்தை மறுரூபமாகும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நேரங்கள்ல நாம் போகும்போது ஒவ்வொரு வசனத்தையும் நாம தியானிக்கும்போது, இன்னும் நாம என்ன ஆவோம்? பலன் அடைவோம். ஒரு வசனத்தை நாம வெறுமனா படிச்சுட்டு போறது இது இல்லைங்க. அந்த வசனத்த ஆழமா உற்று நோக்கி கவனிக்கும்போது தான் நமக்கு அதுல இருக்கிற ஆழமான விஷயம் நமக்கு புரியும். படிக்கிறதுக்கும், தியானிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்க? படிக்கிறதுக்கும், தியானிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமான சித்தம் இன்னதென்பதை பகுத்தறிந்து, உங்கள் மனம் புதிதாகுதனாலே மறுரூபமாகல். வசனம் முடிச்சாச்சு. கரெக்ட்டுங்களா? படிச்சுட்டா அதுல இருக்கிற ஆழமான காரியம் புரியுமா? அந்த அந்த ஆதார வசனத்த படிச்சுட்டா அதுல ஆழமான காரியம் புரியும். இதுல 2 பார்ட்டா பிரிக்க சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா என்ன சொல்றாங்க? இந்த பூமியில நீங்க வேஷக்காரராக கிறிஸ்துவோடு உடன்படிக்கை அதாவது தேவனோடு உடன்படிக்கை செய்துட்டு, கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை பின்பற்றி நடக்கணும் வந்துட்டு, நீங்க பூமிக்கு என்ன பண்ணக்கூடாது? வேஷ தரிச்சுக்காதீங்க. அப்படின்னு ஒரு எச்சரிப்பு குடுக்காரு. அடுத்தது சொல்றாரு, தேவனுடைய கரங்கள்ல நன்மையும், பிரியமா நீங்க வாழணும். பரிபூரணமான சித்தம் என்னதென்பதை பகுத்தறியுங்க. பகுத்தறியும்போது தான் உங்களுடைய மனசு என்ன ஆகுங்க? மறுரூபமாகும். எப்படி பகுத்தறியுது? இது தாங்க தேவனுடைய திட்டத்த குறிச்சா பகுத்தறியுது. ஏன்னா தேவனுடைய ஒவ்வொரு தெய்வீக திட்டங்கள்ல இந்த 6 நாள் சிருஷ்டிப்பு இப்ப சிருஷ்டிக்கும்போது, ஒவ்வொரு சிருஷ்டிகளும் தேவனுடைய கரங்கள்ல தேவன் பார்க்கிறாரு. இது எல்லாத்தையும் சிருஷ்டித்து யாருங்க? இப்போ இந்த மரங்களாகட்டும், செடி கொடிகளாகட்டும், விலங்குகளாகட்டும், பறவைகளாகட்டும், ஊரும் பிராணிகளாகட்டும், இது எல்லாத்தையும் பரிபூரணமாகவே சிருஷ்டித்தாரு. ஆனா இதெல்லாம் சிருஷ்டித்தது யாருங்க? கர்த்தர் இயேசு தான் லோகோஸாக இருக்கும்போது. ஆனா அதை சிருஷ்டித்து ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நல்லதென்று யார் பார்க்கிறாரு? தேவன் பார்க்கிறார். நல்லதென்று கண்டார் அப்படின்னாவே, அது பரிபூரணமா இருக்குது. பெர்ஃபெக்ட் அப்படின்ட்டாரு.
அப்ப அதே போலத்தான் நமக்குள்ள புது சிருஷ்டி நாம வளர்த்தெடுத்து இந்த இந்த புது சிருஷ்டி வளர்ச்சி அடைந்து நம்ம மறுரூபம் ஆகணும் அப்படின்னா பர்ஃபெக்ட்னா மட்டும்தான் என்ன ஆகுங்க இந்த பூமியில மரணம் சம்பவிக்கும். என்ன சம்பவிக்குமா? பர்ஃபெக்ட்னு சொன்னாகணும். கேட்டாங்க. நல்லது. அதுக்கு தான் வந்து ஆ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆ 1ஆம் வேளை வந்திருக்கும்போது ஆ சொன்னாரு. எப்படின்னா, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன்னு சொல்றாரு. நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால், அநேகத்திலே உன்னை அதிகாரியா வைப்பேன்னு சொல்லி, அந்த வசனத்துல பார்க்கும்போது நல்லதுன்னு சொல்லுவாரு. அப்படின்னு என்னங்க? நீ நல்லது அப்படின்னாவே என்ன அர்த்தங்க? தேவனுடைய பார்வையில நன்மையா இருந்தார். அப்ப அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கூட எப்படி இருக்கணும்? நன்மையெல்லாம் நிறையா பெற்றுக்கொள்றோம். ஆனா நன்மையை பெற்றுக்கொண்ட பின்னாடி தேவனுக்கு பிரியமா வாழணுமா இல்லைங்க? பிரியமா வாழணுமா இல்லைங்களா? அதான் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக் கூடாதுன்னு சொல்றாரு அன்பான சகோதரர்களே. இதை வாசிங்க. அந்த சைடு மனிதன் சிருஷ்டிப்பிக்கப்படுவதற்கு மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னதாக தெய்வீக ஆலோசனை ஏற்கனவே புது சிருஷ்டியின் வரைபடம். ஒரே பேரானவர் தன்னுடைய தகுதியை நிரூபிப்பதற்காக சோதனைகள், நெறிமுறைகள், அவமானங்கள் மற்றும் தேவையான வேறு அனுபவங்களுக்குட்பட்டு ம். புதிய சிருஷ்டியின் தலையாகவும், முதல்வரானவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவதும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய திட்டத்துல அவர் எப்படியெல்லாம் இந்த பூமியில அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள், உபத்திரவங்கள் அவருக்குள்ளாக இருக்கணுங்கிறது தேவன் என்ன பண்ணியிருந்தாருங்க? தீர்மானிக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய சிருஷ்டிப்பான மனுக்குலம் விழுந்து போகும் என்பது முன்னதாகவே தேவனுக்கு தெரிந்திருந்தது. முதலாவதே தேவனுக்கு தெரியும். இந்த மனுக்குள்ள எழுதுவாங்க. ஆதாம் என்ன பண்ணுவாருங்க? விழுந்துருவாருங்கிறது என்ன பண்ணுங்க? தேவனுக்கு தெரிஞ்சிருந்தது. அவனுடைய தண்டனையானது தண்டனையானது மரணமாக இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானித்திருந்தார். ஆ அவனுடைய தண்டனையானது மரணமாக இருப்பது என்பது தீர்மானித்திருந்தார். தேவன் வந்து இது முதற்காகவே வந்து ஆ ஆதாம் இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை, அவர் வந்து விழுந்துருவாருங்கிறது தேவனுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு குடுக்கக்கூடிய தண்டனை மரணம் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டத்துல தீர்மானித்திருந்தாரு. அடுத்து தன்னுடைய ஒரே பேரானவர் மேல் சுமத்தும் பரீட்சையின்படி ம். அவர் தன் சுய சித்தத்தினாலே ம். மனுக்குலத்தின் மீட்பராவார். சுய சித்தத்தினால அப்படின்னா, தன்னுடைய தியாக மரணத்தினால தன்னுடைய தியாக மரணத்தினால இது மாபெரும் தியாகம் மனுக்குலத்தின் மீட்பராவார். இது மாபெரும் தியாகமாக தோன்றுவதின் மூலம் ஆ அவர் பிதாவுக்கு தன்னுடைய விசுவாசத்தையும் அவரில் வைத்திருக்கிற நம்பிக்கையையும் வெளிப்படுத்துவார். பார்த்தீங்களா? அவருக்குள்ள தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தையும், நம்பிக்கையும் இதெல்லாம் என்ன பண்ணாருங்க? வெளிப்படுத்தினார் கூட பார்க்கிறேன் அன்பான அப்போ நாம கூட இந்த பூமியில வாழும் நாட்கள்ல என்ன பண்ணணும்? அது எப்படி கர்த்தர் இயேசு வெளிப்படுத்தினாரோ, அதே போல தான் நமக்குள்ள இருக்கணும் அன்பான வசனம் வாசிக்கலாம். ஏன் இது எல்லாமே கர்த்தர் இயேசு வெளிப்படுத்தினார் அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:2. அந்நியரை உபசரிக்க இல்லைங்க. எபிரேயர். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ம், அவமானத்தை எண்ணாமல் ம், சிலுவையை சகித்து ம். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பார்த்தீங்க. அப்போ நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்போ தேவன் வைத்திருக்கக்கூடிய கர்த்தர் இயேசுவுக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் என்னங்க? திவ்ய சுபாவம். ஏன்னா, அந்த திவ்ய சுபாவத்தை கூட கர்த்தர் இயேசு கூட அது வந்து குடுப்பாருங்க அப்படிங்கிறது என்ன இருந்துச்சுங்க? இருந்துச்சு. ஆனா அத குடுப்பாருங்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தத்த வச்சிருந்தாரு. ஆனா அது என்ன பண்ணல? இச்சிக்கல. இச்சாரா?
ஆனா குடுப்பாரு அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனால தான் சொல்றாரு, "பிதா தம்மில் தாமே ஜீவனுடையவரா இருக்கிறது போல, குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவரா இருக்கும்படிக்கு அருள் செய்வேன்னு" சொல்லி. அப்போ பிதா வந்து எப்படி தம்மில் தாமே உடையவர் அப்படின்னா, அந்த திவ்ய சுபாவத்த தான் அத சொல்றாரு. அப்ப அதே போல தான் இன்றைக்கு நமக்கு கூட அன்பான சகோதரர்களே வைத்திருக்காரு முன்னாடி ஆசீர்வாதம். திவ்ய சுபாவத்தினுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நமக்குள்ள என்ன நடக்கும்? சோதனைகளும், பரீட்சைகளும், உபத்திரவங்களும், பாடுகளும் நமக்கு இருக்கும். இந்த சோதனைகளும், பரீட்சைகளும், உபத்திரவங்களும் இருந்தாலும் கூட, நம்ம அந்த வாக்கு தத்தத்தை நாம என்ன பண்ணணும்? கைக்கொள்ளணும் அன்பான சகோதரர். ஆ இந்த அடுத்த ஸ்லைடு போடும்போது, நம்முடைய மீட்பர் பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஜெபம். வாசிங்க சிஸ்டர். நம்முடைய மீட்பர் ம், பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஜெபத்தை ம், நாம் கவனிக்கும்போது, ம், அவருடைய குணத்துக்கே உரித்தான பணிவுடன் அவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, எதிர்பார்க்கப்பட்ட மாபெரும் கனத்தையும், மகிமையையும், அழியாமையையும் குறிப்பிடவில்லை. ம், உண்டானதென் உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ம், என்றபடி ம், ஏற்கனவே கனப்படுத்தப்பட்ட பிரதிநிதியாக ம், இருந்தபடியால், ம், தெய்வீக திட்டத்தின் மற்றைய பகுதிகளை நிறைவேற்றும் பிரதிநிதியாக ம், பிதாவினால் தெரிந்தெடுக்கப்பட்டிருந்ததே ம். கனத்துக்குரியது என்று எண்ணியது போல அருமையான எளிமையுடனும் தாழ்மையுடனும் தன்னுடைய முந்திய நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று வேண்டினார். அவருடைய ஜெபம் கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த சுபாவத்தை குடுங்கன்னு கேட்கல. ஆனா அவருடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, நான் முந்திய நிலைக்கு இருந்தாவே அப்படித்தான் அவருடைய தாழ்மையான குணம் அவருக்குள்ளாக இருந்தது பார்க்கிறோம். அதான் யோவான் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அடுத்த ஸ்லைடு. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே ம், உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே ம். இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். பார்த்தீங்களா? அதான் சொல்றாரு. பிதாவே உலகம் உண்டாததற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே, இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படும். பழைய நிலைமையத்தான் கேட்கிறாரே தவிர, நீங்க குடுக்கக்கூடிய திவ்ய சுபாவத்தை குறிச்சு அவர் என்ன பண்ணலங்க? கேட்கிறது கூட பார்க்கல மனசு. அப்ப அந்த அளவுக்கு அவருக்குள்ளாக தாழ்மை இருந்துச்சு அன்பான சகோதரர். அப்போ கர்த்தர் இயேசு ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் கூட பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ நாம கூட நாம கூட பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நமக்கு என்னங்க? சோதனைகளும், பரீட்சைகளும் கண்டிப்பா அவசியம் அன்பான சகோதரர். சிஸ்டர். ஏனென்றால் ஆ. அவர்கள் அவருடைய மகிமையிலும், ம், கனத்திலும், அழியாமையிலும் ம், பங்கு பெற வேண்டும். ம். அவர் மேல் வந்த சோதனை கீழ்ப்படிதல் எல்லாவற்றிலும் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் ஆகும். அப்போ கர்த்தர் இயேசுவுக்கு கூட வைத்திருந்த பரீட்சை என்னங்க? மரண பரியந்தம் கீழ்ப்படிதலை காட்டணுங்கிறது தான். நமக்கு கூட வைத்திருக்கிற பரீட்சை என்னங்க? மரண பரியந்தம் கீழ்ப்படுதல். அத நாம் பார்த்தோம். நன்மைங்கிறது கீழ்ப்படுதல், தீமைங்கிறது கீழ்ப்படியாமை. அப்ப நாம தீமையை தெரிந்து கொள்றோமா? நன்மையை தெரிந்து கொள்றோம். அப்ப இந்த பூமியில ஒத்த வேஷம் தரிச்சு அப்படின்னா, அப்போ நாம எதை தெரிந்து கொண்டுட்டு இருக்கிறோம்? தீமையை தெரிந்து கொண்டுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பூமியில ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தீமையை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமைக்குள்ளாக நாம போயிட்டு இருக்கிறோம்.
சரிங்களா? அப்ப தேவனுடைய கட்டளைக்கு நாம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம் அப்படின்னா, நன்மையானத காரியத்தை நாம் செய்யணும். அப்போ நமக்குள்ள நற்கிரிகளை நாம செய்யணும். நற்கிரிகளை செய்யும்போது தான், சோர்ந்து போகாம நற்கிரிகளை செய்து, கனத்தையும், மகிமையும், அழியாமை தெழுவுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம இந்த பூமியில வாழும் நாட்கள்ல, நமக்குள்ளாக நற்கிரிகளை செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கு நான் மன்னா படிச்சோம். இந்த ஊழியங்கள் நமக்கு கிடைக்கும்போது, அதை ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்? நாம அந்த காலங்கள்ல சரியா நம்ம அந்த ஊழியங்கள கரெக்ட்டா நாம செய்யணும். அப்போ அதுதான் நமக்குள்ள நற்கிரிகளை நம்ம வளர்த்துக்கணும். நாம நாம நற்கிரிகளை நாம செய்யல அப்படின்னா, தேவனுக்கு பிரியமா இருக்குமா? தேவன் பிரியப்பட மாட்டார். நம்மளுடைய நேரங்கள், நம்முடைய தாளந்து, இது எல்லாமே பூமிக்கேலேயே நம்ம ஒப்படைக்கிறோம். பூமிக்கினான காரியத்தையே ஒப்படைச்சுட்டே இருக்கிறோம். ஆனா, ஆவிக்குரிய காரியங்களுக்கு கொஞ்சமா தான் ஒப்படைக்கிறோம். அப்படிங்கும்போது, நாம கீழ்ப்படிகிறோமா? கீழ்ப்படியாமைக்குள்ள இருக்கிறோமா? அப்படின்னு நம்மை நாமே கேட்டுக்கணும். நாம யாரையுமே என்ன பண்ண முடியாதுங்க. இவங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. அப்படி குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா, ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட அழைப்புல நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். ஏன்னா, நாம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம கைக்கொண்டு ஜீவிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ளாக புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சி இருக்கும். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம கைக்கொண்டு ஜீவிக்கலையோ, நம்முடைய புது சிருஷ்டி வளர்ச்சி என்ன ஆகாதுங்க. லாஸ்ட். ஆகவே புது சிஷ்டியாக அவரோடு கூட திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறுகிறவர்கள் அவரோடு சோதனைகளிலும் துன்பங்களிலும் பரீட்சைகளிலும் பங்கு பெற்று மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும். நமக்கு கூட கிறிஸ்து இயேசுவோட கூட உடன் சுதந்திரராக ஆகணும் அப்படின்னா, என்ன சொல்றாருங்க இங்க? சுபாவத்துல நாம் கூட கூட சோதனையிலும், பரீட்சையிலும், துன்பத்திலையும் மரண பரியந்தம் பங்குல இருக்கணும். என்று நிரூபிக்க வேண்டும். அடுத்தது ஏதாச்சுங்க? புது சிருஷ்டியானது ம், ஒரு தனி நபரை மாத்திரம் கொண்டுள்ளதாக இல்லாமல், ம். அந்த நபர் சகோதரர்களை உடையவராக இருக்க வேண்டும் அப்ப என்று புது சிருஷ்டி அப்படிங்கிறது ஒரு தனி நபருக்கு மட்டும் கிடையாதுங்க. 1,44,000 பேர் சேர்ந்து தான் புது சிருஷ்டி. கரெக்ட்டுங்களா? ஏன்னா புது சிருஷ்டிங்கிறது 1,44,000 பேர் சேர்ந்து தான் புது சிருஷ்டி. அப்போ தனி நபர் கிடையாது. உடையவராக இருக்க வேண்டும் என்று தனக்குள் யோசித்தார். ஆ, யார் இந்த சகோதரர்களாக இருக்க வேண்டும்? ஆ. எந் எந்த எந்த வகுப்பிலிருந்து வகுப்பாரிலிருந்து எடுக்கப்பட வேண்டும்? அவர்கள் தெரிந்தெடுக்கப்படுவார்கள்? ஆ, கேருபீன்களில் இருந்தா, சேராபீன்களில் இருந்தா, ஆ. தேவதூதர்களில் இருந்தா, அல்லது மனிதரில் இருந்தா? எ இதெல்லாமே கேள்வி தான் கேட்கிறாரு. எல்லாமே என்ன கேட்கிறாரு? செருபீன் இருந்தா, சேராபீன்கள் இருந்தா, ஆ, தேவதூதர்களில் இருந்தா, அல்லது மனிதரில் இருந்தா, எந்த வகுப்பில் இருந்தாலும் ஒரே பேரானவர் கடந்து சென்ற அதே சோதனைகளுக்கும் அவர்கள் உட்புகுத்தப்படல் கர்த்தர் வேண்டும். இயேசு கடந்து சென்ற அதே சோதனையில யார் ஒரு புது சிருஷ்டி? கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கக்கூடியவர் போறாங்களோ, அவங்க தான் யாருங்க? இந்த புது சிருஷ்டி திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பார். இன்றைக்கு அநேகர் உடன்படிக்கை செய்றோம். ஆனா உடன்படிக்கை செய்தாலும் கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து காட்டிச் சென்ற இந்த இடுக்கமான பாதையில போகுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறோம். அதான் சொல்றாருங்க. கர்த்தரிடத்துல ஒருத்தர் கேட்பாரு. ஆண்டவரே, இந்த அழைக்கப்பட்ட அழைப்புல யாரு ஒருவர் உண்மையுள்ளவரா இருக்கான் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். உண்மையுள்ளவர்கள் அதிலேயும் சிலர். அப்ப இந்த அழைப்புக்குள்ள நெறைய வருவாங்க. ஆனாலும் எத்தன பேர் வருவாங்க? கொஞ்சம் பேரு தான் வருவாங்க. அழைப்புல. ஆனா நெறைய பேர் இந்த அழைப்புக்குள்ள வந்துருவாங்க. அப்ப அதுல இந்த புது சிருஷ்டியின் வாய்ப்புல நாம இருக்கிறோமா? அப்படிங்கிறது நம்மை நாமே சோதிச்சு பார்க்கணும்.
அப்ப தேவனுடைய நன்மை, பிரியம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கும்போது, திவ்ய சுபாவம். இந்த திவ்ய சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஆதாமுக்கு தேவன் கொடுத்த அந்த சோதனை, அதே தான் கர்த்தர் இயேசுவுக்கு குடுத்தாரு. ஆதாம் பரிபூரணரா இருந்தாரு. கர்த்தர் இயேசுவும் பூமியில பரிபூரணரா இருந்தார். இருந்தாரா இல்லைங்களா? ஆதாமும் பரிபூரணரா இருந்தாரு. கர்த்தர் இயேசுவும் பரிபூரணரா தான் இருந்தாரு. அதே சோதனைய தான் குடுத்தாரு. ஆனா, ஆதாம் கீழ்ப்படியாமக்குள்ள போனாரு. கர்த்தர் இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்து கீழ்ப்படிந்தார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவரா இருந்தார். அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் துரைதனங்களுக்கு மேலாக திவ்ய சுபாவத்தை கொடுத்தார். அதே போலத்தான் கர்த்தர் இயேசுவை பின்பற்றக்கூடிய நமக்கு கூட இந்த திவ்ய சுபாவத்துக்குள்ளாக நாம் போகணும்னா, கர்த்தர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் நமக்கு கூட அந்த சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் மூலமா போகும். அ நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும் அன்பான சகோதரர். அப்ப இந்நாளிலும் கூட தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய நன்மையும், பிரியும் என்ற தலைப்பிலே கூட இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை எடுக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் தாமே